வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு குடமிளகாய் சேர்த்து ஒரு சலட் சிம்பிளாக செய்திருக்கிறேன். இந்த சலட் நாங்கள் இப்போ மீன் சமைக்கும் போது, மீன் பொரியல், மீன் குழம்பு சமைக்கும் போது, மீன் சமைக்கிற நேரம் இப்படி ஒரு சலட் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். இப்போ வெள்ளை சோறு, மீன் பொரியல், மீன் குழம்பு எல்லாம் சேர்த்துட்டு இந்த சலட்டும் கொஞ்சம் அதில் வச்சுட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். விட மாட்டீங்க. இன்னொரு தடவையும் மீன் சமைக்கும் போது இப்படி தான் செய்து சாப்பிடுவீங்க, நல்லா இருக்கும். நான் இதில் குக்கும்பர், தக்காளி பழம், வெங்காயம், குடமிளகாய் 1 பெருசு வெட்டி சேர்த்துருக்குறேன். அதனோட உப்பு, எப்பயும் சலட்டுக்கு நாங்கள் 1 டீஸ்பூனாவது ஒலிவ் எண்ணெய் சேர்க்கணும். அது நல்ல ஒலிவ் எண்ணெய் சாப்பிட்றது. நான் காரத்துக்கு ஒரு சொட்டு 1 டீஸ்பூன் கட்டைத்தூள் சேர்த்துருக்குறேன். நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த குக்கும்பர் சலட், குடமிளகாய் சலட் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.